வணக்கம் நண்பர்களே. எவ்வளவு பிரச்சனை, இனி முடியவே முடியாது. போதும், இதுக்கு மேலே வாழ்கிறதே வேஸ்ட்டு. இந்த கடவுளுக்கு என் மேலே என்னதான் கோபமோ காண்டோ தெரியல. ஏன் எனக்கு மட்டும் இப்படியே நடக்குது? அவனெல்லாம் நல்லா தான் இருக்கிறான். இப்படி நாம் எல்லாருமே கூறிக்கொள்கிறோம் இல்லையா? எதற்கெடுத்தாலும் நாம் எல்லாருமே குறைப்பட்டு கொள்கிறோம். காலையில் எழுந்தது முதல் இரவு உறங்கும் வரை நம்மீதோ இல்லை எவர் மீதோ இன்ஃபீரியராக இருக்கிறவங்க தன்னையும் சுப்பீரியராக நினைக்கிறவங்க பிறரையும் அசால்ட்டாக குறை சொல்லிக்கிறோம். என்னதான் நாம் நினச்சாலும் தெரிஞ்சிருந்தாலும் இந்த எண்ணங்களை நம்மால் தவிர்க்கவே முடியாத சூழ்நிலையில தான் நாம் இருக்கிறோம். ஆமாந்தானே? நேர்மறையான எண்ணம், நேர்மறையான மனோபாவம், பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் ஆட்டிடியூட் என்பது நாம் எந்த ஒரு பொருளையும் விஷயத்தையும் சூழ்நிலைகளையும் பாசிட்டிவாக பார்க்குற ஒரு மனநிலை. இது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் கூட உடல் நலத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வச்சுக்குமா. ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு ஃபேமஸ் ஷூ கம்பெனி, அதோட முதலாளி ஒரு கிராமத்தில் தன்னோட நிறுவனத்தோட கிளையை நிறுவனம்னு நினச்சாரு, ஆசைப்பட்டாரு. அவரோட 2 மேனேஜர் சுரேஷ் மற்றும் வசந்தை அனுப்பி அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வரணும்னு முடிவு செஞ்சாரு. முதல்ல நிறைய அனுபவம் இருக்கிற சுரேஷ் அனுப்பி வச்சாரு. சுரேஷ் போன மறுநாளே தன்னோட முதலாளியை அலைபேசியில் கூப்பிட்டு, அதாவது செல்ஃபோனில் கூப்பிட்டு, சார், இந்த ஊர் ரொம்ப மோசம், இங்கே ஒருத்தர் கூட செருப்பே போடலை, ஸோ ஷூ போட வாய்ப்பே இல்லை சார், அவன் வெறும் காலில் நடக்கிறான் சார், சிம்பிளி வேஸ்ட் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டான். முதலாளி சற்று வருத்தப்பட்டாலும் ஏதோ ஒரு ஹோப்பில் பிறகு வசந்தை அனுப்பி வச்சாரு. அந்த ஊர் அதே ஆளுங்க தான், அதே ஊர் தான். போன மறுநாளே முதலாளியை செல்ஃபோனில் கூப்பிட்டான் வசந்த். சொல்லுப்பா வசந்த், சார், இந்த ஊர் சூப்பர், இங்கே ஒருத்தர் கூட செருப்பே போடலை, ஸோ ஷூ கம்பெனி கொண்டு வந்து அறிமுகம் செஞ்சால் அத்தனை பேரும் நம்ம ஷூ தான் போடுவாங்க சார், வெறும் காலில் நடக்கிறவங்களோட கஷ்டம் நம்ம ஷூனால கண்டிப்பாக தீரும், நமக்கும் பிரமாதமான வாய்ப்பு, சிம்பிளி சூப்பர் சார் அப்படின்னு சொல்லி, நான் இங்கேயே இருக்கேன் சார், மார்க்கெட்டிங் டீம் அனுப்பி வைங்க அப்படின்னு சொன்னான். சரிப்பான்னு சந்தோஷப்பட்டாரு முதலாளி. இப்போ சூழ்நிலை ஒன்று தான், மக்கள் ஒன்று தான், உபயோகித்த வார்த்தைகள் கூட பெரும்பாலும் ஒன்று தான். ஆனால் அது குறை, இது நிறை. நாம் எப்போதுமே நமது செயலில் உள்ள குறைகளை மறைத்து மற்றவர்களை குறை கூறும் நோக்கிலேயே வளர்ந்திருக்கிறோம் இல்லையா? மாறாக மற்றவரின் நிறைகளை பார்க்கும்போது அதன் மூலம் அவர்களின் நட்பை பெற்று நல்ல உறவுகளோட வாழ்வதற்கும் வெற்றி பெறுவதற்கும் பேருதவியாக இருக்கும். சலனமற்ற மனம், நம்பிக்கையான வாழ்க்கை, கோபமற்ற கவலையற்ற வாழ்வு, தோல்வி அடையும் போதும் துவளாமல் தழைப்பது, எல்லாவற்றிற்கும் மேலாக மகிழ்ச்சியாகவும் புன்னகையும் கொண்டு வாழும்போது வெற்றி நிச்சயம். நல்லது நடந்ததோ கெட்டது நடந்ததோ முதல்ல நாம் நம்மளை நம்புவோம். குறைப்பட்டும் குறை கூறுவதையும் விட அதனை தவிர்த்து மகிழ்ச்சியுடனும் நேர்மறையான சிந்தனையும் கொண்டு வாழ பழகுவோம். சுண்டு விரல் இழந்ததும் நன்மைக்கு தான் அப்படின்னு ஒரு கதை இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே? ஸோ எது போனாலும் பரவாயில்ல, மயிர் தான் போச்சுன்னு விட்டுடுங்க. மயிர் போனாலே உயிர் போன மாதிரி கவலைப்படுறத மாற்றிக்கோங்க. உயிர் போகாத வரைக்கும் எதுவுமே நம்மக்கிட்ட இருந்து போகவே இல்லை. உயிர் போகாத வரைக்கும் எதுவுமே நம்மக்கிட்ட தான் இருக்குது. The strongest principle of growth lies in human choice. The strongest principle of growth lies in human choice அப்படின்ற ஃபேமஸ் கோட்டை ஜார்ஜ் எலியட் சொன்ன மாதிரி நம்பிக்கையோடு வாழுவோம், வெற்றி நிச்சயம். நன்றி, மீண்டும் பேசலாம்.